திமுக ஆட்சி சரி கிடையாது, கொலை அப்படின்னீங்க. உன் ஆட்சியிலையும் கொலை நடக்குது. 12 வயசு பொண்ணுக்கு எடுத்துக்கிறாங்க, 12 வயசு பையனை ஸ்கூல்ல போதை அடிச்சு அது கேட்டதுக்காக அவனை கொன்னுக்குறாங்க துடிக்க. இதெல்லாம் உன் ஆட்சியில் இது நடக்குது இல்ல, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒரு கிலோக்கு மேல வந்து ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் எல்லாத்து மேலயா நீ ஏத்திக்கிற. நான் வந்தா எல்லாமே இறக்கிறேன். நீங்க மக்களும் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. விலைவாசி குறைச்சிடுவேன். ஒண்ணு, யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. கொலை கூத்து நடக்காது. கஞ்சா ஒழிச்சிடுறேன்னு, போதை மருந்து ஒழிக்கிறேன்னு. இப்போ உன்னோட இதுலதான் போதை மருந்து அதிகமாகுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே உதவி பணம் வாங்கணும் கிடையாது, யாருக்கிட்ட போய் கையாந்தனும் கிடையாது. என் உழைப்பு நானு. ஆனா கட்சிக்கு எல்லா மகாநாட்டு திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம், சேலம், விருதுநகர், பாளையங்கோட்டை எல்லா இடத்துக்கும் போனோம். கருப்பு துணி இந்த புடவை நான் கட்டினுக்கிறேன்னா அது என்னோட இஷ்டம். இந்த சட்டை நீ போடக்கூடாது, எங்க ஆட்சியில இந்த மப்ளர் நீ கட்டக்கூடாதுன்றதுக்கு எனக்கு ஒரு சட்டம் போடுறான் ஒரு ஆட்டாக்கார பையன். இல்லைன்னா கடையை எடுத்துடுன்றான். நான் என்ன சொல்றேன்னா, நீ உன்னால முடிஞ்சா நீ கடை எடுத்துக்கோ. இது என்ன புச்சு கிடையாது எங்களுக்கு. என்னோட இஷ்டம், என்னோட கொள்கை. அது சாகிற வரைக்கும் நான் அதில் தான் இருப்பேன். திமுகல தான் இருப்பேன், வேற எதுலயும் மாற மாட்டேன். நீங்க நான் செத்தேன்னா திமுகல இருக்கிற ஒரு மகளிரும் ஒரு தொண்டரும் ஸ்டாலின் குடும்பத்துல இருந்து எல்லாமே வருவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா திமுக ஆட்சியில எல்லாம் வரும்போது இதே தாமஸ் ரோட்ல தூக்கி விசிறி அடிச்சுங்க சாப்பாடு 4வது மாடிக்கு. அவங்க அப்படி செய்யல. இடுப்பு முட்டை தண்ணியில நீஞ்சின்னு வந்து சோறு கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, சோப்பு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. நன்றி கட்ட உலகம் அதெல்லாம் சம்பாதிச்சுக்கினாங்க, எல்லாம் வாங்கிக்கினாங்க. அதனால மொட்டையா போட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் இட்டுன்னு பண்ணப்பாரு. அன்னைக்கே உன்னோட போராட்டம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு. எங்களோட ஆளுங்க யாருன்னு போராடுறான்னு உள்ள இருந்துருவீங்க. நாங்க போராடுவோம்னா கத்தை, கப்பு, கல்லு, மண்ணு எல்லாத்தையும் பார்த்து ஏறி மெரிச்சு வண்டியில் ஏறுறதுக்கு தயார மாட்டோம். பயந்துலாம் வாழவே மாட்டோம். இப்பவும் வாழ மாட்டோம், அப்பவும் வாழ மாட்டோம். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை யார் அடிச்சாலும் திமுகவுக்காக என் உயிரை விட்டுருவேன். என் திமுகவே என் மண்ணை போயிடும். இப்ப கூட எனக்கு பசிக்குது, என் கையில பணம் இல்லை, என் கடைக்கு திட்டு இல்லைன்னா நீட்டா அன்னார் வளர்த்து உள்ள போவேன். 114வது வட்டம் சரோஜமா வந்துக்கிறேன்னு கல்யாணம் கிட்ட தொண்டர் இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரி இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ தாராளமா போமானுடும். அந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும்? எந்த மந்திரி கொடுத்தோம்? உன்னை பாக்குறோம் நாங்க வர முடியுமா?